வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பேசப்போவது ஒளியின் திருநாள் தீபாவளி பற்றிய ஒரு அழகான கதை. இது வெறும் பட்டாசுகள் லட்டு தீபங்கள் கொண்ட நாள் அல்ல. இது நன்மை தீமையை வெற்றி கொண்ட நாள், ஒளி இருளை அகற்றும் நாள். மிக பழைய காலத்தில் உலகம் முழுவதும் அசுரர்கள் தங்களது ஆட்சியை விரிவுபடுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த காலத்தில் நரகாசுரன் என்ற அசுரன் மிக வலிமையானவன். அவனுக்கு விஷ்ணுவின் அம்சமான வரங்கள் கிடைத்திருந்ததால் யாராலும் அவனை எளிதில் அழிக்க முடியாது. நரகாசுரன் தன்னுடைய சக்தியால் தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்தினான். அவன் 16,000 தேவி பெண்களை சிறையில் அடைத்தான் என்று புராணங்கள் சொல்கின்றன. அந்த நேரத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவரது துணைவி சத்யபாமாவும் நரகாசுரனை அழிக்க புறப்பட்டார்கள். போரில் சத்யபாமாதான் நரகாசுரனை அழித்தார். ஏனெனில் நரகாசுரனுக்கு வந்த வரம் அவனை ஒரு தாயின் கையால் மட்டுமே கொல்ல முடியும் என்பது. சத்யபாமா நரகாசுரனின் தாயான பூதேவி அவதாரம் என்பதால் அவளது அம்பில் நரகாசுரன் உயிரிழந்தான். நரகாசுரன் இறக்கும் முன் கிருஷ்ணரிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தான். என் மரண நாளை மக்கள் துக்கமாக அல்ல, மகிழ்ச்சியாக கொண்டாடட்டும். என் மரணம் ஒரு புதிய ஒளியின் ஆரம்பமாக இருக்கட்டும் என்று. அதற்காகவே அந்த நாளில் மக்கள் ஒளியேற்றி தீபம் ஏற்றி மகிழ்ச்சியாக கொண்டாடினர். அந்த நாளே இன்று நாம் நரகாசுரன் நாசன தினம் என்று தீபாவளியாக கொண்டாடுகிறோம். தீபாவளி என்பதற்கு ஆழமான அர்த்தம் உண்டு. அது அறிவின் ஒளி, அன்பின் வெளிச்சம், துன்பத்தை அகற்றும் சக்தி என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு தீபமும் நம் உள்ளிருளை அகற்றி நன்மையை வளர்க்கும். வட இந்தியாவில் அந்த நாள் ராவணனை அழித்த பிறகு ராமர் அயோத்திக்கு திரும்பிய நாள் என்றும் கொண்டாடப்படுகிறது. தென்னிந்தியாவில் இது நரகாசுரனை அழித்த நாளாக கொண்டாடப்படுகிறது. வடமத்திய இந்தியாவில் லட்சுமி பூஜை என கொண்டாடப்படுகிறது. செல்வத்தின் தேவி நம்மை அருள்வாள் என நம்பப்படுகிறது. இவ்வாறு தீபாவளி அனைத்து மாநிலங்களிலும் தனித்தனியான கதைகளுடன் ஒன்றே சொல்கிறது: ஒளி எப்போதும் இருளை வெல்லும். அந்த நாளில் வீடுகள் அனைத்தும் சுத்தம் செய்யப்படுகின்றன, தீபங்கள் ஏற்றப்படுகின்றன, இனிப்புகள் தயாரிக்கப்படுகின்றன, குழந்தைகள் பட்டாசுகள் வெடிக்கின்றனர், பெரியவர்கள் பரிசுகளை பரிமாறிக்கொள்கிறார்கள். அது ஒரு நாள் மட்டுமல்ல, குடும்பத்தை ஒன்றாக இணைக்கும் பண்டிகை. இவ்வாறு ஒவ்வொரு தீபாவளியும் நம்மை நினைவூட்டுகிறது: நன்மை என்ற ஒளி எப்போதும் வாழட்டும், தீமை என்ற இருள் எப்போதும் நீங்கட்டும், நம் உள்ளத்தில் அன்பு, அமைதி, வெளிச்சம் என்றும் நிலைக்கட்டும். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இது போன்ற தெய்வ கதைகள் தொடர்ந்து வர சேனலை லைக் பண்ணுங்க.